வேகம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது வாழடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमाम्यहं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर चन्द्रशेखर चन्द्रशेखर पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां पाहि मां हरे रक्ष मां पाहि मां हरे रक्ष मां जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर कामकोटि शङ्कर कामाक्षि शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हे कामाक्षि लोकमाता எல்லாரையும் நல்லபடியாக வைக்கணுமா நிறைய சத்து விஷயங்கள் நடக்கட்டும் என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் என்னென்ன அது நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக ஊஞ்சல் ஆடின்னு நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு இருக்கேள் அவள்லாம் வந்துட்டு போகிறா சட்டுன்னு ஒரு சட்டையை மாட்டிக்கோங்க. சட்டையா? இப்போ எதுக்குடி சட்டையெல்லாம்? என்னென்ன சட்டையான்னு அசட்டையாக கேட்குறேள்? நேற்றுக்கு விஸ்வநாதன் சொன்னாரே யாரோ கௌரி இன்னும் வாத்துக்காரர் கிருஷ்ணன் வரப்போறான்னுட்டோ மசன்னு இருக்காதேங்கண்ணா. அவள் என்ன சம்பந்தியா இல்லை சரபோஜியா? ஏதோ இந்த அக்ரஹாரத்துக்கு வரப்போறா, அப்படியே ஒரு எட்டு நம்மளை பார்த்துட்டு போகிறா. ரொம்பவே மேசிவாக இருக்குது. இதுதான் சேதுராமன் வீடா? ஆமாம். இதுக்கே அசந்து போனால் இப்படி உள்ளே வாங்கோ. போகலாமா? சேதுராமன் அவர் ஒய்ஃப் 2 பேர் தான்.
வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? ஒரேசன் கல்கட்டாவில் இருக்கான். இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு என்னை படுத்தி எடுக்காத. சரி, எனக்காக ஒரு சட்டையை போட்டுக்கோங்களேன். போறேன்டி. இந்த கல்கத்தாவில் எல்என்டியில் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறச்ச கோட்டு சூட்டு பேண்ட்டு டை இதெல்லாம் போட்டு அழுத்து போயிடுத்துரி. இனிமே இந்த பஞ்சகச்சமும் உத்திரியமும் தான். இந்தாங்கோ. ஏண்டி நோக்கு, இந்த பஞ்சகச்சம்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? போரும் ஆரம்பிக்காமா. மாமா அவள்லாம் வந்துட்டா. மாமா அவ வந்துட்டாங்கிறேன்னு சீக்கிரம் வாங்க வாங்க. பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? பக்கத்து அக்கராஜத்துலேருந்து வரோம். இதில் என்ன பெரிய பிரயாணம்? வாமா. நமஸ்காரம். உட்காருங்க. நமஸ்காரம். நீங்களும் சௌரியமா உட்காருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். இவாதான் கௌரி. ஒரு நிமிஷம். எங்க ஆத்துக்கு யாரு வந்தாலும் முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறம் தான் மத்தது. வாங்க. வாங்க. जय जय शंकर हर हर शंकर 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर நான் அடிக்கடி இங்கே வந்திருக்கேன். जय जय शंकर हर हर வாங்க. शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर உட்காருங்க. ரொம்பவே தெய்வீகமா இருந்தது. அதனால தான் வர சொன்னேன். இப்ப சொல்லுங்க. இவா கௌரி. சார் தான் இவா ஹஸ்பண்ட் கிருஷ்ணமூர்த்தி. நமஸ்காரம். கிருஷ்ணன் கூப்பிடுவோம். இவர் சேதுராமன். நமஸ்காரம். சேது மாமான்னு கூப்பிடுவோம். நீங்க எல்லாம் பேசிட்டுங்கோ. இது ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இவர் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. இவன் தானே எல்லார பற்றியும் ரொம்பவே சொல்லுவான். என்ன மாமா எல்லாரும் முன்னாடி எனக்கு கிண்டல் பண்ணுறேள்? முதல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா விசேஷம்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? அபிவாதியை சொன்னால் ஆசீர்வாதம் உண்டு. உனக்கு அபிவாதியை தெரியுமோ? எதுக்கு வீண் வம்பு? நான் நமஸ்காரமே பண்ணிடுறேன். தீர்காயுஷ்மான் பவா. ம் ம் என்ன பார்க்குற? அக்ரஹார தான் எங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கட்டின்னு இருக்கோம். பிரம்மாண்டமா இருக்கே. பிரம்மாண்டம் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ஸோ டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? என்னோட ருக்குப்பாட்டி. இருங்க. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் எல்என்டியில் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். கல்கத்தாலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சீரழிஞ்சு போய் இந்த அக்ரஹாரத்தில் வந்து அக்கடான்னு இருக்கேன். இப்போ சொல்லுங்க. வி ஆர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆனால் இவளுக்கு பூர்வீகம் பாலூர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஏன்னா இவா தாத்தா காலத்திலே தே லெஃப்ட் த பிளேஸ். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எங்கே இருந்தேள்? நான் ஆஃபீஸ் வேலையாக அங்கே எங்கேன்னு ஆஸ்திரேலியாவில் ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அக்கடான்னு இந்த அக்ரஹாரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? அவர் பிறந்த நாள்னு சொன்னாரே. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நீங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனால் எனக்கு அபிவாதம் தெரியாது. பொம்நாட்டுகளுக்கு அபிவாதம் சொல்ல மாட்டா. க்ஷேமமா இருங்கோ. அவையும் உங்களுக்கு சுகர். உங்க பேரு கௌரின்னு தானே சொன்னேள்? ஆமா, இங்க எத்தனை நாள் தங்குறதா உத்தேசம்? ஒரு 10-15 நாள் இங்கே தங்கலான்னு பிளான். பட் தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஐ லவ் திஸ் அக்ரஹாரம்.
எங்க அப்பா இங்கேயே செட்டில் ஆகிறதா தீர்மானம் பண்ணியிருக்கா. உங்கள் பூர்வீகம் இதானா? வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? வெல், நான் பிறந்ததுலேருந்தே ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். என்னுடைய அப்பா சிவராமன், அவருடைய அப்பா ஜெயராமன், அதாவது என்னுடைய தாத்தா. அதுக்கு முந்தின ஜென்ரேஷனை தான் நான் தேடின்னு இருக்கேன். ஓஹோ. என்னுடைய தாத்தாவோட அப்பா, அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தா சந்தானராமன், அவரோட அப்பா சோமசேகர கணபாடிகள். தேவலியே, 5 தலைமுறை வரை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே. எனக்கு அவ்வளோலாம் தெரியாதும்மா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? என் பாட்டி பேர் அவையும், தாத்தா சேஷு, அவ்வளோதாம்மா தெரியும். இவளுக்கு இவ பாட்டியோட பேர் வச்சிருக்கா அவையம்னு. ஆனால் கூப்பிடுறது சீதா, அது எங்க பாட்டியோட பேரு. அப்போ உங்க பாட்டி பேர் அவையமா? ஏன், அவையும் யாருன்னு உனக்கு தெரியுமா? வெல், ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். அதை அப்படியே கொஞ்சம் தமிழில் சொல்லிடுங்களேன். அதாவது இவளுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறா, அப்படிதானே? ஆமா, என்னுடைய கொள்ளு தாத்தா சந்தானராமனோட அக்கா பேரும் அவையந்தான். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் உறவுக்காரலாயிரும். அந்த காலத்தில் நிறைய பேருக்கு அவையோன்னு பேர் வைப்பா. அதுக்காக உறவுக்காரான்னு சொல்லிக்க முடியுமா? பட் அவ சொல்லும்போது அவையம் சேஷன் வேற சொன்னாலே, கரெக்டா? அதனாலே எனக்கு ஸ்ட்ராங்கா தோன்றது. நீங்க முடிஞ்சா உங்க கொள்ளு தாத்தா பேர் என்னன்னு கண்டுபிடியுங்களே. நான் யார்கிட்டமா போய் கேட்கறது? கல்கட்டாக்கு போனதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் எல்லாமே விட்டு போச்சு. பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம். அவசியம் பண்ணுங்கோ. ஏன்னா நான் எங்க ருக்குப்பாட்டி பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்கோ. ஒரு நிமிஷம் சொல்லு ரமேஷ். அப்படியா? இங்கே ஆற்றுல கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டுமா? சரி. என் புள்ள ரமேஷ் கல்கட்டா விட்டு வரவே மாட்டேங்கிறான். கல்கட்டால அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஹீஸ் அ லீடிங் லாயர். பார் கவுன்சில் அவனை தெரியாதவளே கிடையாது. சோ நைஸ். அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கோம். நிறைய இடத்துல ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். வயசு 32 ஆறுது. உங்களுக்கு தெரிஞ்சவன் இருந்தா சொல்லுங்களேன். ஷூர். இதான் அவன் ஃபோட்டோ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. His face is so familiar to me. ரமேஷ் நான் சொன்னேன்.